நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, இந்தம்மா அக்கா இதையும் கொடுத்து விட்டாங்க. என்ன இன்னும் நீ எதையுமே பேக் பண்ணலையா? இல்லம்மா, இதோ பெருசா ஒன்னும் எடுத்துட்டு போலியே, இதோ பேக் பண்ணிடுறேன். கொடுங்க. நேத்துல இருந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அம்மா, நேத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்கல்ல, அதான் முடியல. சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். முதல்ல உன்னோட புடவையெல்லாம் எடுத்துட்டு வா. அர்ச்சனா, நல்ல பிரைட் கலர்ஸான புடவையா எடுத்துட்டு வா. இந்த சிகப்பு கலர் உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். அம்மா, அது வந்து எனக்கு ஒரு சின்ன யோசனை. நந்தினி அக்கா வேற வராங்கல்ல, கொஞ்ச நாள் அவங்க இங்க இருப்பாங்களும் கூட. ஆமா, அது நான் வேணா இங்க அம்மா ஃபோன். அம்மா கிட்ட பேசுமா, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஹலோ அம்மா. ஹலோ அர்ச்சனா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேம்மா. அர்ச்சனா, ஒரு சின்ன விஷயம். அத எப்படி சொல்றதுன்னு, அப்பாக்கும் சூர்யாக்கும் சித்தப்பாக்கும் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கா. அதான் அவங்க உன்னை கூட்டிட்டு வர முடியாதா? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அண்ணாவுக்கு முக்கியமான மீட்டிங், அதனால அவரால வர முடியல. நான் வேணா இன்னொரு நாள் வரேம்மா. ஐயோ, இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு நீ கண்டிப்பா வந்தே ஆகணும். அம்மா, இது ஒண்ணும் எனக்கு முதல் நோன்பு இல்ல. நான் இங்க எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடிக்கிறேனே. அது மட்டும் இல்ல, இங்க நந்தினி அக்கா வேற வர போறாங்க. எனக்கும் அவங்களோட கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? அது மட்டும் இல்ல, இங்க நிறைய வேலை இருக்கு, அதையும் நான் பார்க்கணும். இந்த தடவை நான் நோன்பை இங்கேயே பண்ணிக்கிறேம்மா, சரியா? அப்படி இல்லம்மா. சரி, நீ அதை விட, நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். ஓகே? இல்ல, நான் அம்மா கிட்ட பேசணும் கூட. அம்மா, அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. கூட. நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேன் மாப்ள. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அர்ச்சனாவை நான் கூட்டிட்டு வரேன். சரியான நேரத்துல அவ அங்க இருப்பா. ஆமா. ஐயோ, எதுக்கு மாப்ள உங்களுக்கு தேவையில்லாம சிரமம்? இல்லம்மா, சிரமம்லாம் எதுவும் இல்ல. அது மட்டும் இல்ல, நான் இப்போ அக்காவை பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கேன். அப்படியே வரும்போது அர்ச்சனா அவங்க டிராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வரேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாப்ள. நான் வச்சிடுறேம்மா. சரிங்க மாப்ள. சரி. நல்ல வேலை பண்ண கார்த்திக். ஆனா ஒரு விஷயம், நந்தினியை கூட்டிட்டு வர எப்ப போக போற? அம்மா, நான் ஃபர்ஸ்ட் அர்ச்சனாவை போய் டிராப் பண்ணிடுறேம்மா. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது நான் அப்படியே அக்காவை பிக்கப் பண்ணிக்கிறேன். இன்னும் என்ன அர்ச்சனா யோசிச்சுட்டு இருக்க? வா வா, எல்லாத்தையும் எடுத்து வை. சீக்கிரம் சீக்கிரம். அண்ணி, பரவாயில்லையே. அம்மா வீட்டுக்கு போக எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா? ஆமா ஆமா, ரொம்ப பெரிய லீவ் எடுக்க போறாங்கல்ல. கார்த்திக், நீ ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேமா. இத பாருப்பா, நந்தினி மாமியார் வீட்டுக்கு பழம், ஸ்வீட் இதெல்லாம் கொண்டு போகணும். அதையெல்லாம் மறக்காம எடுத்து வச்சுக்கிட்டு போ. எதையும் விட்டுற கூடாது இல்ல? இந்த சம்பிரதாயமே இப்படித்தான். ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு போறா, இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு வரா. அப்புறம் அக்கா, கார்த்திக் முதல்ல அர்ச்சனாவை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரும்போது நந்தினியை கூட்டிட்டு வந்துருவான், சரிதானேக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. அட அர்ச்சனா, இன்னும் உன்னோடத எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கலையா? சீக்கிரமாமா. கார்த்திக், இத பாருப்பா, நேரத்துக்கு அங்க போயிடணும். நந்தினி அங்க உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பா. மறுபடியும் யாரும் லேட் பண்ணிடக்கூடாது. நந்தினி அக்கா வீட்டுக்கு வராங்க. இந்த வீடு எவ்வளவு கலையா இருக்கும்ல. இந்த தடவை வீட்டுக்கு போக எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை.
ஆமா அண்ணி, நாங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போறோம். அம்மா, ம்? அண்ணி இருக்கணும்னு ஆசைப்பட்டா இருக்கட்டுமே. அவங்க தான் போக விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. இல்ல அர்ச்சனா, நீ போய் தானே ஆகணும். இது சம்பிரதாயமாச்சேம்மா. ஆ சரி சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கம்மா. லக்ஷ்மி, குமுதாவை கூப்பிடு. சரி பெரியம்மா. இந்த வீட்டை பத்தி உனக்கு கவலை இல்ல? கவலைப்படாத. அங்க உங்க அம்மா உனக்காக கண் சிமிட்டாம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. போயிட்டு வாமா, அம்மாவை போய் பார்த்துட்டு வா. நீ கிளம்புறல? அத கொண்டு போய் உள்ள வச்சிருங்க. தனம், இங்க பாரு, இதையெல்லாம் நீ விட்டுரு. அதையெல்லாம் கமலா பாத்துப்பா. நீ போய் என்னென்ன பாத்திரம் எல்லாம் வந்திருக்குன்னு பார்த்து அதையெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிற வேலையை பாரு. எந்த பாத்திரத்துல அல்வா பிரசாதம் பண்றாங்களோ அதை ஒரு தடவை கங்கா ஜலத்துல கழுவி எடுத்து வச்சிரு. சரிங்கம்மா. நீ முதல்ல சீக்கிரம் போ. கமலா, இது எல்லாத்தையும் சீக்கிரமா சரி பண்ணி வச்சிரு. அர்ச்சனாவும் மாப்பிளையும் வந்துட்டே இருப்பாங்க. இன்னும் சமையல் கட்டுல வேற நிறைய வேலை இருக்கு. பாவம் சுகன்யா தனியா இருப்பா. நீ சீக்கிரம் முடிச்சிரு. அம்மா, அம்மா, பூஜைக்கு தேவையானதையெல்லாம் நீங்க எடுத்து எல்லாத்தையும் சரியா வச்சிட்டீங்கல்ல? ராதிகா, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். சிலை பண்ண மண்ணு கூட எடுத்து வச்சிட்டேன். எதுக்கும் கவலைப்படாத. அப்புறம் நீ ஒரு வேலை பண்ணு, எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்க. சரிம்மா. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வீடே களையா இருக்கு. இந்த நோம்ப கூட திருவிழா மாதிரி தான் கொண்டாடுறோம். ஆமா கோகிலாத்த, ஏதோ அந்த ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுன்னா போதும். ஆமா. அம்மா, அர்ச்சனா எப்ப வரா? அட ஆமா, அத நான் சொல்லவே மறந்துட்ட பாரு. மாப்பிள்ளை என்கிட்ட பேசினாரு. அவரே அர்ச்சனாவை கூட்டிட்டு வந்து இங்க விடுறேன்னு சொன்னாரு. அப்புறம் வந்தனா நாளைக்கு காலையிலேயே மெஹந்தி போடுறவங்கள வர சொல்லிட்டேன். உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மெஹந்தி வச்சுக்கோ என்ன. அப்புறம் நான் உனக்காக ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன். நாளைக்கு நோம்புக்கு அதையே போட்டுக்கன்னு. சரி. அம்மா, அம்மாவோட செல்ல மருமக எல்லாரையும் விட அழகா தெரியணும்னு ஆசை போல இருக்கு. அதுல என்னடா தப்பு இருக்கு? என் மருமக எப்பவும் அழகுதான். அதனாலதாம்மா உங்களுக்கு உதவி செய்யலான்னு நான் ஒரு வேலை பண்ணிருக்கேன். இத பாருங்க. என்னதுடா இது? தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு? பரவாயில்லையே, வந்தனாவுக்கு ரொம்ப முக்கியமான நாள். பெரிய உதவிதான் செஞ்சிருக்க சூர்யா நீ. எங்க காட்டுப்பா. அடக்கடவுளே, இது ரொம்ப அழகா இருக்குமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டிசைன் கூட ரொம்ப அழகா இருக்கு, பாருங்களேன். பிடிச்சிருக்கா? இத போட்டுக்கிட்டா நம்ம வந்தனா கல்யாண பொண்ணு மாதிரியே இருப்பா. அதுக்காக தானே கோகிலா பாட்டி வாங்கிட்டு வந்திருக்க. வந்தனா நாளைக்கு இதை தான் கட்டிக்கணும். ஓகே? என்னப்பா இப்படி வாங்கிட்டு வந்திருக்க? வந்தனா, நான் உனக்கு ஒரு புடவை எடுத்து வச்சிருக்கல, அதையே நீ நாளைக்கு கட்டிக்கன்னா சரியா? அது சாதாரணமா தான் இருக்கும், இருந்தாலும் அதுதான் சரியா இருக்கும். என்னம்மா, ஏன்? நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க? அதுவும் வந்தனாவுக்கு இது முக்கியமான விசேஷமாச்சே. அவதானே எல்லாரையும் விட அழகா இருக்கணும். இத பாரு சூர்யா, இந்த விஷயம்லாம் உனக்கு புரியாது. இந்த புடவை வாங்குறதுக்கு முன்னாடி நீ ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல? இவ்வளவு வெயிட்டா இவளுக்கு வாங்கிட்டு வந்திருக்க. இந்த மாதிரி நேரத்துல எவ்வளவு மெலிசா புடவை கட்டுறாலும் அவ்வளவும் அவளுக்கு நல்லது, புரியுதா? ஏன் சூர்யா, இவ்வளவு வெயிட்டான புடவையை இவ கட்டிக்கிட்டானா டயர்ட் ஆயிட மாட்டா? வெயிட்டான புடவைய நாள் பூரா கட்டிட்டு இருக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. வந்தனா, நான் எடுத்து வச்சிருக்கல, நீ அதையே கட்டிக்கோ, சரியா? லைட்டா இருந்தா என்ன, அதுல கூட நீ அழகாதான் இருப்ப. இத நீ பத்திரமா எடுத்து உள்ளவே. இத வேணும்னா அப்புறம் வேற ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிக்கலாம், புரியுதாமா? சொல்றது புரியுதா? அப்புறம் சூர்யா, பேச்சுவார்த்தையில நான் மறந்தே போயிட்டேன். அர்ச்சனா மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களாம். இன்னும் நிறைய ஏற்பாடு பண்ணணும். சுகன்யா, நீ கொஞ்சம் வா.
வந்தனா அப்ப நானும் கிளம்புறேன். ஏற்கனவே மீட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் கார்த்திக் வந்தாருன்னா சொல்லிட்டு நான் அவரை நாளைக்கு சந்திக்கிறேன். ம். உங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களோட செல்ல பொண்ணு வீட்டுக்கு போப் போறா. நிறைய பிளான்ஸ்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல. ம். அது உண்மைதான். வீடே கலையா ரொம்ப நல்லா இருக்கும். பெண்களுக்கான நோன்பு இல்லையா இது? அது சரி, நான் போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு அதே ரொட்டீன் தான். வீட்ல இருந்து ஆபீஸ், ஆபீஸ்ல இருந்து வீடு. ஆனா இன்னைக்கு தான் உங்களுக்கு லீவ் ஆச்சே. அது மட்டும் இல்லாம அக்காவை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரீயா தானே இருப்பீங்க. எங்க ஃப்ரீயா இருக்க போறேன்? அதான் அக்கா வந்துருவாங்கல்ல. அக்கா கூடவே ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதுதான். போன முறை அக்கா ரொம்ப கோவப்பட்டாங்க. இந்த வாட்டியாவது அவங்க கிட்ட திட்டு வாங்காம தப்பிக்கணும். ம்ஹும். நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். அதுவும் உங்களுக்கு வேற உடம்பு இன்னும் சரியா குணமாகல இல்ல? நீங்க வீட்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க. அப்பா கூட ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் அவரே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படின்னா நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்ல? ஆ, நான் எங்கேயும் போக மாட்டேன். அது மட்டும் இல்ல, நீங்க தான் எனக்கு பெர்மிஷனே கொடுக்கலையே. அப்ப நான் எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆம், இல்ல இல்ல, நான் உங்க உடம்பு குணமாகணும் தான் சொன்னேன். ஆ, ஆமா கார்த்திக், நீங்க ஏதோ டிசைன்ஸ பத்தி ரொம்ப டென்ஷனா இருந்தீங்களே, அதெல்லாம் முடிஞ்சிடுமா? ஆ, அதெல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் ஸ்னேகா கிட்ட நீங்க பேசிட்டீங்கல்ல? என்ன சொன்னாங்க அவங்க? சரியான நேரத்துக்கு டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல? என் வேலை விஷயத்தினால நீ டென்ஷன் ஆகாத. எவ்வளவு நாள் கழிச்சு வீட்டுக்கு போற? எல்லார் கூடயும் இருக்கணும்ல. மனசை நிம்மதியா வச்சுக்கோ. ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நீ எப்ப திரும்பி வருவேன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்க சொல்றதும் உண்மைதான் கார்த்திக். என்னாலயும் உங்க எல்லாரையும் விட்டுட்டு ரொம்ப நாள் அங்க இருக்க முடியாது. தக்காளி பருப்பு, வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய் கூட்டு, அப்புறம் சமையல்காரர்கிட்ட சொல்லி புலாவும் பாயசமும் பண்ணிட சொல்லுங்க. சரியாமா? சரிப்பா. அக்கா, சமையல்காரர் இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருள்லாம் வேணும்னு சொன்னாரு. ஆஹா. அப்புறம் சுகன்யா, இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் அவங்க சமைச்சிட்டாங்களான்னு சரிக்கா. பாத்துக்கோ. ம். எல்லாத்தையும் அர்ச்சனா, ஐயோ, வாங்க மாப்பிள்ள, வாங்க. வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம்மா. மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு தேவையில்லாம உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன். ஒண்ணும் இல்ல, அது சூர்யா ஏதோ முக்கியமான மீட்டிங்கா வெளியில போக வேண்டியதாயிடுச்சு. இந்த சாக்குல நான் உங்க எல்லாரையும் பார்க்க வந்திருக்கேன்ல. அது மட்டும் இல்லம்மா, நீங்க எல்லாரும் அர்ச்சனாக்காக எவ்வளவு வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு அம்மா வீட்டுக்கு போகணும்னு பயங்கரமா துடிச்சிட்டு இருந்தா. அதனாலதான் நானே அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். காலையில இருந்து அக்கா எந்த வேலையும் ஒழுங்கா செய்யல. அர்ச்சனா அர்ச்சனான்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. எங்க வீட்லயும் பெரியம்மா நிலைமை இதேதான். அக்கா எப்ப வீட்டுக்கு வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் உடனே கிளம்பி ஆகணும். எனக்கு நல்லா புரியுது மாப்பிள்ள. அதனாலதான் உங்களை இன்னைக்கு ரொம்ப நேரம் உட்கார வைக்கிற ஐடியாவே இல்ல. ஆனா கொஞ்ச நேரம் இருந்தா போதும். அது ஒண்ணு இல்ல, நந்தினிக்காகவும் லட்சுமிக்காகவும் வளையல் வாங்கி வச்சிருக்கேன். அத எடுத்துட்டு போக முடியுமா? கண்டிப்பா. ஐயோ, முதல்ல வந்து உட்காருங்க. சரி, உட்காருப்பா. நீங்க அர்ச்சனா, உட்காருங்க. நீ என் கூட உள்ள வந்துடுறேன். அப்புறம் மாப்பிள்ள, பெரியப்பா ஏதாவது ஃபோன் பண்ணாரா? பெரியப்பா ஃபோன் பண்ணாரு. நோம்புக்கு கண்டிப்பா வந்துருவேன்னாரு. ம். வளையல் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா? இந்தா, இதுல போட்டு வச்சிரு. நீ வந்தது நல்லதா போச்சு. எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் தெரியுமா? ஒண்ணு இல்ல, வந்தனாவ எந்த வேலையும் செய்ய விடக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இதுல சாயந்தரம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வீட்டுக்கு வர போறாங்க. அர்ச்சனா, நீ எல்லாத்தையும் சமாளிச்சிடுவல்ல? ஆமா, நான் சமாளிச்சிடுவேன். அது வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா,
ஆ, என்ன சொல்லு. அது அம்மா, நீங்க இவரையும் சாயங்காலம் வீட்டுக்கு வர சொல்லுங்களேன். இவரும் அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கும்ல. அப்புறம் அவர் எப்படியும் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர போல. தாராளமா, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. நான் இப்பவே மாப்பிள்ளை கிட்ட பேசிடுறேன். ம்? முதல்ல வளையலெல்லாம் எடுத்து வை. ம். வா. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. ஹலோ, நான் தான் பேசுறேன். நீ எப்படி இருக்க? நீங்களா பேசுறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லாம் அந்த ஆண்டவனுடைய அருள். நீங்க ஊருக்கு போய் ரொம்ப நாளா ஆயிடுச்சுங்க. நந்தினி கூட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ உங்களை பார்க்கவே இல்லல்ல. அதனாலதான் நான் ஊருக்கு வர போறேன். எனக்கும் எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசை இருக்காதானே? அப்படியா? எப்போ வரீங்க? நாளைக்கு ராத்திரி கொஞ்சம் லேட்டா தான் வருவேன். ஆ? ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்பிட சொல்லு. நான் ராஜசேகருக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்திடுறேன். சரி சரி, கண்டிப்பா வண்டி அனுப்பிடுறேன். ஆ, நந்தினி கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னங்க, கார்த்திக் அவளை கூட்டிட்டு வர நந்தினி வீட்டுக்கு போயிருக்கான். ரொம்ப சந்தோஷம். நான் அங்க வந்து எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். ஆமாங்க. சரி, நான் போனை வச்சிடுறேன். நேர்ல எல்லாத்தையும் பேசலாம். சரிங்க. குமுதா, குமுதா, கூப்பிட்டீங்களாம்மா? இத பாரு. இந்த துணியெல்லாம் மறுபடியும் அயன் பண்ணி வச்சிரு. இரு, இதையும் அயன் பண்ணி வச்சிடு. நாளைக்கு பெரியவர் வர போறாருடி. அப்படியா? ஆ, நான் போய் சாந்திக்கு விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். இந்தாங்க மாப்பிள்ள. லக்ஷ்மிக்கும் நந்தினிக்கும் இதை கொடுத்துடுங்க. ஆ. அவங்களுக்கு நிச்சயம் இது பிடிக்கும் நம்புறேன். என்னம்மா இது, நீங்க எவ்வளவு அன்பா கொடுக்குறீங்க. இது நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். அப்ப சரிம்மா, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள, ஆ. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அது வந்து சூர்யா அவங்க அப்பா உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. காலையில சூர்யா மீட்டிங்க்கு போகும்போது கூட ரொம்ப வருத்தப்பட்டான். உங்களை சந்திக்க முடியலங்கிற வருத்தம் தான் அவனுக்கு. அதான் இன்னைக்கு சாயந்தரம் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுமா? இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களும் சில பேர் வராங்க. நீங்களும் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமாம்மா, நானும் அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நான் நிச்சயமா சாயந்தரம் வீட்டுக்கு வரேன். சரி. சரி, நான் கிளம்புறேம்மா. வீட்ல எல்லாரையும் விசாரிச்சோன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நான் வரேன். வாங்க. சரிப்பா. வரேன் போயிட்டு அர்ச்சனா. வாங்க. இப்ப சந்தோஷமா?